நீங்க பிக் பாஸை பத்தி கேட்காதீங்க சார். இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது, புரியுதுங்களா? தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. ஆனா பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. நேத்து அந்த பையன் பேர் ராணவா, அவன் கையை உடைச்சு வச்சிருக்காங்க. அவனுக்கு கை உடைஞ்சது, வேற எதனா உடைஞ்சிட்டா அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க, என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு திமுக அரசுனால. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க? பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் நடக்காத விஷயங்களா? நன்றி சார், இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போறீங்க, அது மிகப்பெரிய தவறு. இப்பவும் சொல்றேன், தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியா தடை செய்யுங்க. அடுத்து பிக் பாஸ் 9 வரவே கூடாது, புரியுதுங்களா? நன்றி. என்னவா போனாதாங்க தெரியுது, அது ஜெயிலா என்ன போனாதானே தெரியுது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். பல விஷயங்கள் நடக்குது. நான் வந்து பிக் பாஸ் சீசன் 7ல இருந்தேன், அப்ப அங்க நடந்ததெல்லாம் களை எடுத்து வச்சேன். ஆனா இப்ப வந்து எதுவுமே சொல்ல முடியல, அப்படி ஒரு அசிங்கமான செயலாம் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு தமிழக அரசே பிக் பாஸ் சீசன் 8 தடை செய்யுங்க, புரியுதுங்களா? அப்பதான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவா இருக்கும். இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், பிக் பாஸ் 8 தடை செய்யுங்க. நேத்து பாலா சார் இயக்கத்துல வணங்கான் அப்படிங்கிற படத்தோட இசை வெளியீட்டு விழா. அது இல்லாம பாலா வந்து திரைத்துறைக்கு வந்து 25 வருடம் ஆகுது, அதையும் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. சூர்யால இருந்து சிவகார்த்திகேயன், அருண் விஜய் எல்லாருமே நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இயக்குநர்கள், அது மட்டும் இல்லாமல் துணை நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கூல் சுரேஷ் அவர்களும் போய் கலந்துக்கிட்டாரு. அங்க வந்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தான் நம்மளால அப்படியே கோவமா சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேசிட்டு இருந்தாரு. அந்த புஷ்பா 2 படம் பிரச்சனைங்க, ஒருத்தன் அம்மா இறந்துட்டாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு பிக் பாஸ் பத்தி கேட்கும்போது அதை பத்தி கேட்காதீங்க, அதை முதல்ல தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் அமைதி பூங்காவா இருந்துகிட்டு இருக்கு. பிக் பாஸால தான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஸோ அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்குலாம் வேண்டுகோளா வைக்கிறாரு. அது என்ன ஜெயிலுங்க, அங்க போனாதான் தெரியும். நான் சீசன் 7ல போயிருக்கேன், அவ்வளவு கொடுமையா இருக்கும். நான் அங்க இருக்கிறவர்கள் ஓரளவுக்கு சரி பண்ணேன். இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நிகழ்ச்சி அச்சு கருமம் அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராணாவுக்கு அடிபட்டதை கையில் அடிபட்டுருச்சு, வேற எங்கே அடிபட்ட எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு ஒரு விமர்சனமா வச்சிருக்காரு நம்ம கூல் சுரேஷ் அவர்கள். ஸோ படத்தை ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டமணிக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு தெரிவாரு. இப்போ வந்து பிக் பாஸை ஏற்கனவே பிக் பாஸை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் உள்ளுக்கு போனாரு, அது போறதுக்கு முன்னாடியே விமர்சனம் பண்ணியிருந்தாரு கமல் சார் இதெல்லாம். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை எடுத்து ட்ரோல் பண்ணியாடா, நீ இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த, இப்போ வந்து பிக் பாஸ்க்குள்ளே போய் உட்காந்துருக்கே அப்படின்னு சொன்னாங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிக் பாஸை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8வது சீசனை பத்தி அவர் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. அதாவது அவருக்கு தேவைப்படும் போது போவாராமா, போயிட்டு அதோட கருத்தை வந்து இப்போ சொல்லிட்டு இருப்பாராம். என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கூல் சுரேஷோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.